ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2ஆம் திருப்புதல் பொதுத் தேர்வு 2025 நடந்த கணிதவியல் வகுப்பு 12ஆம் வகுப்போட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு இதுலேருந்து வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் மார்க் வாங்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய்ட்டு அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் லைக் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வேறு ஏதாவது வீடியோ போட்டால். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் 90 மார்க்கு இல்லை 21 வேர்ட்ஸ். சரிங்களா? 1 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு பார்த்தோம்னாக்கா இதை ரீட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு இது 1 வேர்ட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? டோட்டல் நம்மளுக்கு 21 வேர்ட்ஸ். 1 வேர்ட்ஸ்லேயே நம்மளுக்கு பாதி மார்க்கு. 1 வேர்ட்ஸ் நல்லா படித்தோம்னாக்கா ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம். இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா இதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ், இதில் 7 எழுதணும். அதில் 1 30 கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அது போக பாக்கி நம்ம 6 எழுதணும். சரிங்களா? இது கம்பல்சரி கொஸ்டின் 30. இது போக நம்ம 6 கொஸ்டின் எழுதினா போதுமானது. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின். இதில் 40வது கேள்வி கட்டாய வினா. மற்றதெல்லாம் நம்ம 6 எழுதினா போதுமானது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோக்களவு ப்ரிப்பேர் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்களவு நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? இது 40 கட்டாய வினா. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு உங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா எழுதுறதுக்காக நம்மளோட வாழ்த்துக்கள். ஆண்டு கடைசியில் பார்த்தோமாக்க 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் எழுதணும். இது அல்லது கேள்வி 42 சேம், 43, 44 அண்ட் 45, 46, 47. சரிங்களா? நல்லா ஈஸியான கேள்வி தான். உங்களுக்கு எது வருமோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வராத கேள்வியை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்துள்ள ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு. நீங்கள் எதுவுமே தெரியலன்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஒரு ஸ்டெப்பு எழுதினா ஒரு மார்க்கு. ஸோ நீங்கள் ஃபுல் கேள்வியை தெரியலன்றாலும் நீங்கள் எவ்வளோ தெரியுதோ கடைசியில் அவ்வளோ நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ கொஸ்டின் பேப்பர் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.